செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அவருடைய இடி ரெய்ட்ல 1000 கோடி ரூபாய் சாராய ஊழல் தான் பார்த்தோம். ஆனா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நவீன தமிழகத்தின் சிற்பியான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், தமிழகம் இன்றைக்கு என்ன சொல்றது, இடி ரெய்டு வர்றதை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் இடி ரெய்டு வருது, இடி கேசஸ் வருது, ஊழல் வழக்குகள் நிறைய பேருக்கு இருக்குன்ட்டு. இதற்கு காரணம் அவராகத்தான் இருக்க முடியும். முதலில் அதை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி பெரிய அளவுல, அதான் விஞ்ஞான ஊழல்னு அந்த காலத்திலே சொல்லுவாங்க திமுகவை, விஞ்ஞான ஊழல் செய்வதில் கெட்டிக்காரர்கள்ட்டு. ஆனா இது வரைக்கும் அவங்க ஒரு கேஸ்ல கூட கன்விக்ஷன் வரல, ஒரு கேஸ்ல கூட அவங்க ஜெயிலுக்கு போனது கிடையாது. அந்த மாதிரி எப்படியெல்லாம் ஊழல் செய்யணும் அப்படிங்கறத, நவீன தமிழகம் என்பதை விட இதைத்தான் நான் முதல்ல சொல்லுவேன். அந்த ஊழல் தமிழகத்திற்குள் பெரிய அளவில் வேரோடி போய் இருக்கிறதுக்கு காரணம் அவராகத்தான் இருக்க முடியும். கண்டிப்பாக அவர் போட்ட வித்து தான் இன்றைக்கு வளர்ந்து விருட்சமாகி தமிழகத்தையே அமுக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, இப்ப ஒரு விஷயம் நான் பாக்குறேன். கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள், அவர் பேர்ல இவங்க வைக்காத விஷயமே இல்லை. இவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லார் பேரும் ஒண்ணு முதல்வர் பேர்ல இருக்கு, அஞ்சுகம்மாள் பேர்ல கூட இருக்குது, தயாளுமாள் பேர்ல இருக்கு, அப்புறம் முதல்வர் பேர்ல இருக்கு. இவங்க பேர்ல எல்லா விஷயங்களையும் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா பக்கமும் எல்லாத்தையும். இப்படி அதாவது ஒரு நூலகத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு ஏரியாவுக்கு பேர் வைக்கிறது, ஒரு மருந்தகத்துக்கு பேர் வைக்கிறது, இல்ல யூனிவர்சிட்டிக்கு பேர் வைக்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு வைக்கணும்? தமிழ்நாடு அப்படியே மாத்திட்டு கருணாநிதி நாடுன்னு ஆக்கி விட்டுறலாம். பேசாம அது மொத்தத்துக்கு ஆன மாதிரி ஆயிடும். நீங்க தனித்தனியா வைக்கவே வேண்டியதில்லை. குடும்ப அரசியலை கொண்டு வந்தது, ஊழல் இங்க பெரிய அளவுல வித்துட்டது, அது போக நிறைய பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா தமிழகம் இன்றைக்கு நல்லா வளர்ந்திருக்கு. நம்ம இன்றைக்கு வளர்ந்த மாநிலம் தான். நான் இதை விட நம்ம நன்றாக வளர்ந்திருக்க முடியும். அது எல்லாம் இல்லாம போனதுக்கு முதல் காரணம் அவராகத்தான் இருக்க முடியும். தன் குடும்பம், அதுவும் ஒண்ணு இல்ல 3 குடும்பம் மொத்தமா அவங்க நல்லா இருக்கணும் என்று நினைத்து கொண்டு அதற்காகவே வேலை பார்த்த மாதிரி வேலை பார்த்திருக்கிறார். அது மட்டும் நல்லா தெரியுது. அதனால முதல்வர் அவர் அவங்க அப்பாவை புகழ்ந்து பேசிக்கிறாரு, மத்த யாரும் புகழ்ந்து பேச மாட்டார். அவர் அவங்க அப்பாவை புகழ்ந்து பேசிக்கிறாரு, அவர் பேசிக்கலாம். அவர் மகனாக அவர் பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் ஒரு குடிமகனாக நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சரவையில வச்சு முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள்ட்ட கண்டிச்சு பேசி இருக்கிறாரு. ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துற விதமாகவோ பேசவோ நடக்கவோ கூடாது, செயல்படவோ கூடாதுன்னு சொல்லி அமைச்சர்களை கண்டிச்சு இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரே சொல்றார், அமைச்சர்கள் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நஞ்சம் ஆணவம் இல்லை, தலைக்கு மீறி ஆணவத்தோட எல்லா அமைச்சர்களும் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நல்லாவே தெரியுது நமக்கு. அவர்கள் பேச்சில் சுத்தம் இல்லை, நாணயம் இல்லை, அடக்கம் இல்லை. எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் ஓட்டு போட்டு, நீங்க மக்களுக்கு காசு கொடுத்தே ஓட்டே வாங்கியிருந்தா கூட மக்கள் எல்லாருக்கும் காசு கொடுக்கல, காசு இல்ல வாங்காதமோ ஓட்டு போட்டவனும் இருக்கிறாங்க. ஓட்டு போட்டு நீங்க அமைச்சராயிருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் கூட மக்களை மதிப்பதில்லை. பெரும்பான்மையா இந்தியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தான் அதிகமான இந்துக்கள் இருக்கிறார்கள், அதிகமான கோயில்கள் இருக்கிறது. அவங்களோட உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கறது, அவங்களை மிக கேவலமாக பேசுவது, அவர்கள் தர்மத்தை மிக கேவலமாக பேசுவது, எடுத்தறிந்து மக்களை பேசுறது. அது பொன்முடியா இருக்கட்டும், இல்ல துரைமுருகனா இருக்கட்டும், இல்ல எந்த அமைச்சரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் மக்களை ரொம்ப மோசமாக நடத்துறாங்க. ஒரு மரியாதையே இல்லாம நடத்துவது இந்த அரசு தான், இந்த அமைச்சர்கள் தான். அதை முதல்வர் உணர்ந்திருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. ஆனா இப்ப அவர் மகன் மட்டும் என்ன, உதயநிதி மட்டும் என்ன, அவர் மட்டும் என்ன ஒழுங்கா என்ன, அவரும் அப்படித்தான் இருக்கிறார். அதனால இந்த மொத்த அரசே அப்படிதான் இருக்கு. ஆனா இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது என்பது உணர்ந்திருக்கிறார். ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏதாவது சரி பண்ணி ஆகணும்ட்டு ஏற்கனவே பொன்முடிய நீக்கியாச்சு, அடுத்து துரைமுருகன் இப்ப இலாக்கா மாத்தி இருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் 3 பேரை மாத்தி இருக்கிறாங்க. இப்படி வரிசையா செந்தில் பாலாஜிய வெளியெடுத்தாச்சு. இந்த மாதிரி இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் அந்த கட்சி தான், அவங்க அமைச்சர்கள் தான். முதலமைச்சர் இப்ப ரொம்ப லேட்டா உணர்ந்திருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே இந்த டேமேஜ் இஸ் டன். ஏற்கனவே இந்த மக்களின் மனதில் ஒரு வெறுப்பை விதைச்சாச்சு. அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு காலத்துல இவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாம் சமூக ஊடகங்கள் இல்லை, பிரஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, சோசியல் மீடியா இல்ல,
இதெல்லாம் இல்லாத காலத்துல நீங்க எது சொன்னீங்களோ அதை வந்து மக்கள் கேட்டுக்கிட்டாங்க. செய்திகள் மக்களை சென்றடைவதில் ஒரு காலதாமதம் இருக்கும். அதெல்லாம் இருக்குது. இப்ப அப்படி கிடையாது. உடனே வந்து தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல என்ன நடக்குது அது முதல்வரே சொல்லியிருந்தார். எல்லாரும் கேமராவோட தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அதை கேமரால படம் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு ஒரு கூட்டத்துல. அது உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பவ்யமாக பணிவாக இருக்க வேண்டும். ஆனா அந்த பவ்யமும் பணிவும் இங்கே அறவே கிடையாது இந்த அமைச்சர்களிடம். அதை ரொம்ப லேட்டா ரொம்ப காலம் தாழ்த்தி முதல்வர் உணர்ந்திருக்கிறார். இது ஆரம்பத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், எனக்கு இந்த நாள் தூக்கமே போச்சுன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தார். ஆனா இவர் என்ன சொன்னாலும் கழக கண்மணிகளோ அமைச்சர்களோ கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அது நீங்க கணக்கோடியில இருக்கிற திமுக தொண்டன்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்கதான் நிரந்தர முதல்வர், நிரந்தர ஆட்சி அமைக்க போறன்ற ஒரு என்னது ஆணவ போக்கு வந்து மிக அதிகமாக இருப்பது தெளிவாக தெரிகிறது. மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். இவங்க அதை உணரவே இல்லைன்றதுதான். ஆனா அதனால இந்த இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுருட்டிட்டு போலாமா அவ்வளவுக்குள்ள பண்ணிட்டு செட்டில் ஆயிடலான்ற முடிவுக்கு எல்லா அமைச்சர்களும் வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அவருடைய இடி ரெய்ட்ல 1000 கோடி ரூபாய் சாராய ஊழல் தான் பார்த்தோம். ஆனா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு ஊழல். நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஊழல் தான். போக்குவரத்து துறை எடுங்க, இல்ல சுகாதாரத்துறை எடுங்க, எல்லா இப்ப மா சுப்பிரமணியம் மேலே இங்க வந்திருக்கு அலிகேஷன்ஸ் வந்திருக்கு, கேஸ் வந்திருக்கு, குற்றச்சாட்டுகள் வந்து எல்லா அமைச்சர்களும் பால்வளத்துறை எது எடுத்தாலும் ஊழல் ஊழல். அது போக கனிம வள திருட்டு, அப்புறம் போதை மருந்து கடத்தல், இவங்க அரசே தானே வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அதுல. அதுக்கப்புறம் வந்து என்னது சாராயத்தினால பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனா இவங்க வந்து முதல் பக்கத்தில் எல்லா பத்திரிகைகளையும் பெருசா போட்டு சமூக நீதி காத்தாரு, சுயாட்சி வாங்கி கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு இவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்கிறார் முதல்வர். கண்ணை மூடிக்கிட்டு பூனை வந்து என்ன சொல்றதா உலகமே இருட்டுன்ற மாதிரி தான் முதல்வர் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் அமைச்சர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. அவர்களுடைய மத்த எனது அந்த கவுன்சிலரா இருக்கட்டும், அந்த கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர் இருந்து எல்லாருமே ஊழல் செய்வதில் கரை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அது போக வந்து வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி, வாய் சவடால் ஜாஸ்தி, கொஞ்சம் கூட வந்து அடக்கம் என்பதே சிறிதும் இல்லாமல் தான் இருக்கு. இதுதான் வந்து மக்கள் மனதில் இருக்கு. அது 26 தேர்தல் முடிவுகளில் நமக்கு நல்லாவே தெரியும். அது கூட்டணி கட்சிகளாவது வந்து அதை கண்டிச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களோட பங்கு வந்துருச்சா போதும் அப்படிங்கிற கதையில தான் அவங்க இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் பிரச்சனைகளை தான் எடுத்து வைக்கிறாங்க. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவரா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா சேர்ந்தவங்க, திருமாவளவன் கட்சியா சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எல்லாரும் இவருக்கு பிரச்சனை தான் மேல 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 இழுத்து வைக்கிறாங்க. இவரால் அது எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் கண்ட்ரோல் பண்ண முடியலையா இல்ல இவர் காதுக்கே போகலையா என்பது நமக்கு தெரியல. ஒருவேளை அவருக்கு தெரியாமலே இருக்குதான்றதுன்னு தெரியல. 1-2 விஷயத்தை தவிர அவருக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவர் காதுக்கே போற மாதிரியே தெரியல. அவர் ஒரு கனவில் இருக்கிறார். தமிழகம் வந்து தமிழகத்துல பாலும் தேனும் ஓடிட்டு இருக்கு, மக்கள் அப்படியே ரொம்ப சிறப்பாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாய உலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. பாஜக அதிமுக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லி கூட விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. இந்த பாஜக அதிமுக கூட்டணி கண்டு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைப்பதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? பயம்தான், வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அப்படி பார்த்தா திமுக கூட தான் பொருந்தாத கூட்டணி வச்சிருந்தாங்க பாஜக கூட ஒரு டைம்ல. அது அதிமுக பாஜக கூட்டணியை கூட ஒரு இயல்பான கூட்டணியா சொல்லலாம். திமுக பாஜக கூட்டணி சுத்தமாகவே சொல்லவே முடியாது. அப்படி ஒரு கூட்டணி கூட இருந்தது. இவர் சொல்ற அது முதல்ல வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அப்படி ஒரு கூட்டணி வராது என்ற ஒரு இதுலயே இருந்தாங்க, நினைப்புல இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு கூட்டணி வந்திருக்கு. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கூட்டல் கழித்தல் தான். நம்பர்ஸ் தான் பேச போதுங்க. எண்ணிக்கை நீங்க வந்து அவங்களோட வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு எவ்வளவு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு, அப்புறம் இன்னும் பிற கூட்டணிகளை சேர்த்து எவ்வளவு கூட்டணி வருதோ அந்த கணக்கு தான் வந்து ஜெயிக்கும். திமுகவே கூட்டணியை வச்சுதானே வாழுது. கூட்டணி இல்லாமல் திமுக கிடையாது. திமுக தனித்து என்றைக்கு நின்று இருக்கு, இல்ல என்னைக்கு ஜெயிச்சிருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் ஜெயிப்பதே கூட்டணி கிடைக்கல தானே. இவர்களை மிக கேவலமாக பேசுகிற அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சு இல்லையா, அவங்க அது சரியா வந்துருச்சாமா? ஒரு காலத்துல வந்து கம்யூனிஸ்ட் இவங்க கூட இருந்தாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னாவே சேர மாட்டாங்க. ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. எப்படி ஒன்னா இருக்க முடியும் அங்க? அப்ப இவங்க இதுல பொருந்தா கூட்டணி நிறையவே இருக்குது. எல்லாரும் இவரை கேவலமாக பேசியவர்கள் அந்த கட்சியிலேயே உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க.
அதனால இவங்க வந்து கூட்டணியை பற்றி பேசுவதற்கோ, கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுவதற்கோ, இல்ல அது பொருந்தா கூட்டணின்னு சொல்வதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கூட்டணி அப்படிதான். என்ன நீங்க கடைசியில எல்லாத்துக்கும் என்ன வந்து ரிசல்ட்னா, உங்களுக்கு வந்து ஆட்சியில் அமர வேண்டும். ஆட்சியில் அமர வருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதையெல்லாம் பார்க்கதான் செய்வாங்க. அப்படித்தான் அதிமுக, பாஜக ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க நடுவுல வந்து பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப ஒன்னா சேர்றாங்க. இத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பாக ஒரு பயம் தெரிகிறது. இது வரைக்கும் வந்து மும்முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் இவங்க இவங்க எப்பயுமே மும்முனை போட்டி, 4 முனை போட்டியா தான் அது திமுக ஜெயிச்சிரும். அவங்களுக்கு சாதகமா தான் போகும். அது இருமுனை போட்டியாக மாறும்போது திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் குறையும் கண்டிப்பா. இருமுனை போட்டியாக தமிழகத்தில் இருந்ததுன்னா, ஏன்னா அதிமுக இன்னும் மத்தவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்க கூட்டணியில இருமுனை போட்டியாக மாறினா திமுக கண்டிப்பாக தோற்றுவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் அவங்களோட பயத்துக்கான காரணம். அதனால அது எப்படியாவது மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா மாத்தணும்னு பாக்குறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணி அங்க பலமாக இவங்க ஒரு 13 கட்சியோட கூட்டணி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 13 கட்சியோட கூட்டணி வைக்கும் போது அது மிக பலத்த போட்டியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே மக்களிடம் வந்து ஒரு அதிருப்தி இருப்பது இன்றும் அதிகமாகும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வாக்கு வங்கி மாறிக்கொண்டு இருக்கிறது. மக்கள் மனதில் வந்து அந்த வெறுப்பு வந்து வந்துருச்சு. இவங்க இல்லைன்னு எவ்வளவோ மறுத்தாலும் உண்மை அதுதான். இவங்களுக்கு எவ்வளவுதான் வெளியில வந்து நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஆசிரியர்களுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொன்னாலும் இங்க கிரவுண்ட்ல, அதாவது நீங்க நேரடியாக வந்து ஒவ்வொரு தொகுதியில் பார்க்கும்போது மக்கள் ஒரு அதிருப்தியில் இருப்பது கண்கூடாக தெரியும். அதை வந்து இவங்களோட அமைச்சர்களும் இவங்களுடைய கட்சிக்காரங்களும் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போறதுல அதை மறைச்சிடுறாங்க. அதனால அவர் ஒரு கணக்குல இருக்கிறார். ஆனா இந்த கூட்டணி இது இருமுனை போட்டியாக மாறும்போது திமுக ஜெயிப்பது கடினம். அது அவருக்கு தெரியும். அதனாலதான் இதை வந்து இந்த கூட்டணியை வந்து சேர விடாம பண்ணணும்னு பாக்குறாரு. ஆனா அது வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டணி உருவானதுதான். தமிழகத்துல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கூறுவது என்னன்னா, திமுக வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்று சேரணும், அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும், குறிப்பாக விஜய், சீமான் போன்றவர்கள்லாம் இந்த கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த இருமுனை போட்டி தான் இதை சொல்றேன். எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்தால்தான் திமுக என்னும் கட்சி வந்து தோற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஜய் வந்து சேரணுமா என்ன? அவர் எலெக்ஷன்ல நிக்காம இருந்தாலே போதும். அவர் வந்து கூட்டணியில எல்லாம் சேரணும்னு அவசியம் இல்லை. பெருசா ஓட்டு வங்கி எல்லாம் ஒன்றும் அவருக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் விஜய். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வேணா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா அவர் நிக்க வைக்கிற தொகுதிக்கு வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, வேட்பாளர்களை பொறுத்து வந்து விஷயங்கள் இருக்கு. இவனுக்கு அவ்வளவு வேட்பாளர்கள் வந்து எல்லா தொகுதியில் நிக்கிற மாதிரி வேட்பாளர்கள் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல முதல்ல. அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர்களின் தகுதி என்ன, அவர்களுக்கு மக்களிடையே இருக்கும் அந்த கனெக்ஷன் என்ன, தொடர்பு என்ன, அவங்களுடைய பாப்புலாரிட்டி என்ன, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால அவரு சேர்ந்தாதான் ஜெயிப்பாங்களா அப்படின்னா, அவர் எலெக்ஷன்ல நிக்காம இருந்தாலே போதும். அது வந்து ஒரு பெரிய நமக்கு ஹெல்ப்பா தான் இருக்கும். அது சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிச்சதே கிடையாது. அவங்க எந்த வேட்பாளருக்கும் ஜெயிச்சது இல்லை. அவரு அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியாது. ஆனால் இந்த தடவையாவது அவரு வந்து இந்த கூட்டணியில நீங்க வந்து கொள்கை அளவிலையாவது நீங்க மாறுபட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல திமுக என்னும் கட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்ந்தா அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கி சேரும் போது ஜெயிப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற பிற கட்சிகள், அது தேமுதிக, பாமக, மற்றவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அது நல்லது. கண்டிப்பா அந்த பக்கம் திமுகவோட இதுல யாரும் உடையிற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அவங்களோட கூட்டணி கட்சிகள்ல உடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி உடையும் பட்சத்தில் திமுகவுல இருந்து ஒரு கட்சி வெளியேறுச்சுன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யாரு வெளியே போவாங்கன்றது தெரியல. அது திருமாவளவன் வெளியே போவாரா இல்ல காங்கிரஸ் வெளியே போகுமான்றது தெரியல. காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு என்னதான் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்குள்ள அந்த கூட்டணி பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க இப்போதைக்கு திமுகவை சார்ந்துதான் இருக்கிறாங்க. தனியாக எல்லாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து இருக்கணும். ஆனா பாஜக இருக்கும் கூட்டணியில அவங்க வர முடியாது. அதனால அதற்கான வாய்ப்புகள் கம்மி இருக்கு. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சைடு வருமா என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து யார் கூட வேணாலும் கூட்டணிக்கு போவாங்க. இவங்க கூட அவங்க கூட அந்த எத்திக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அது ஒரு வாய்ப்பு இருப்பது மாதிரிதான் தெரியுது. கம்யூனிஸ்ட் கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொண்டர்களுக்கு அது பிடிக்கதோ பிடிக்கலையோ
திமுக கட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கு அவங்களுக்கு. அது வருமானத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், அவ்வளவுதான். மற்றபடி சீமான் அவர்கள் வந்து இந்த பக்கம் சேர்ந்தாருன்னா அது ஒரு உதவியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர, மற்றபடி வந்து திமுகவின் மேல் இருக்கும் அதிருப்தியால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் மேல பெரிய அதிருப்தி இருக்கு. காங்கிரஸ் எம்பிக்கள் மேலையும் பெரிய அளவுல அதிருப்தி இருக்கு, எம்எல்ஏக்கள் மேலே. அந்த அதிருப்தியும் நமக்கு இங்க சாதகமாகத்தான். அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போவதற்கு, அதிமுகவுக்கும் போகும், பாஜகவுக்கும் போகும். காங்கிரஸ் மேல் இருக்கும் அந்த அதிருப்தி இவங்க 2 பேருக்கும் போகும். மிச்ச வாக்கு வங்கின்றது திருமாவளவன் சீட் ஒன்றும் பெருசு கிடையாது. அது எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வாக்கு வங்கி திருமாவளவன் வந்து அங்கேயே இருப்பாரா, இல்ல அவர் வெளியில வர்றாரா, இல்ல இந்த பக்கம் வர்றாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவர் இல்லைன்றதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும். ஆனா வந்து அந்த நெருக்கடியில அந்த இது தேர்தல் வரும் அந்த நெருக்கடி காலங்களில் நமக்கு விடை கிடைக்கும். ஆனால் இருமுனை போட்டியாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். அதுதான் நல்லது. அப்பதான் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி.